நிதி ஒதுக்கீட்டு சிக்கல் காரணமாக அமெரிக்க அரச நிறுவனங்களுக்கு பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் அவை முழுமையாக செயலிழந்துள்ளன. இவ்வாறான நிலைமை 6 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு நிறைவேற்றப்படவிருந்த 2 மதிப்பீட்டு சட்டமூலங்களும் தோற்கடிக்கப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் மேலும் 7 வாரங்களுக்காக தற்போது காணப்படும் நிதியை நீடிப்பதற்கு ஜனநாயக கட்சி இணங்க வேண்டும் என குடியரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு நிதி வழங்குவதற்கான 2 யோசனைகளும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு தேவையான 60 வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை செனட் சபையில் தோற்கடிக்கப்பட்டன. அரசு நிதியை பயன்படுத்துவது தொடர்பில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிக்கிடையில் இணக்கப்பாடு ஏற்பட்டமையினால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசு செலவுகள் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 60 உறுப்பினர்களின் வாக்குகள் தேவைப்பட்டாலும் செனட் சபையின் 100 ஆசனங்களில் குடியரசுக் கட்சிக்கு 53 ஆசனங்களே காணப்படுகின்றன. சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குடியரசுக் கட்சிக்கு ஜனநாயக கட்சியின் ஆதரவு தேவைப்பட்டது. வாக்கெடுப்புக்கு முன்னர் ஜனநாயக கட்சி குறைந்த வருமானம் பெறுவோருக்காக சுகாதார காப்புறுதி தொடர்பில் 2 நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது. எனினும் குடியரசுக் கட்சி அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. இதன் விளைவாக சட்டம் தோல்வியடைந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்களை படிப்படியாக மூடுவதற்கான நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வெள்ளை மாளிகையின் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வரவு செலவு பணிப்பாளர் ரசல் வால்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இருதரப்பு காங்கிரஸ் தலைவர்கள் திங்கட்கிழமை பிற்பகல் வெள்ளை மாளிகையின் கூடி கலந்துரையாடிய போதும் சாதகமான தீர்மானம் எட்டப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2018 டிசம்பரில் டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது ஜனாதிபதி பதவிக்காலத்திலும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதுடன் அரசு நிறுவனங்களின் நாளாந்த நடவடிக்கைகள் 35 நாட்களுக்கு முடங்கியிருந்தன. தற்போதைய நிலைமைக்கு அமைய பாரிய அளவிலான அரசு ஊழியர்களை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே 7,50,000 அரசு ஊழியர்களின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக CNN பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் உள்ள ராணுவ வீரர்களுக்காக வெர்ஜீனியா மாநிலத்தின் குவாண்டோவில் உள்ள கடற்படை தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். நான் ஒருபோதும் இவ்வாறு அமைதியாக இருக்கும் அறையில் சென்றிருந்ததில்லை. இது மிகவும் நல்லது. சிரிக்க வேண்டாம், சிரிக்க வேண்டாம். அவ்வாறு செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நன்றாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கைதட்ட வேண்டுமென்றால் கைதட்டுங்கள். உங்களுக்கு வேண்டியதை நீங்களே செய்ய வேண்டுமென்றால் செய்யுங்கள். நான் சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் அறைக்கு செல்லலாம். நீங்கள் செல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். செல்லும் போது உங்கள் பதவி மற்றும் எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டே செல்கின்றீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உணர்கின்றீர்கள் இல்லையா? ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே குழுவில் இருக்கின்றோம். உங்களுக்கு அது கேட்காது என்று சொல்கின்றார்கள். அறைக்குள் முணுமுணுப்பது கேட்காது என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களை கொஞ்சம் இலகுபடுத்த வேண்டும். எமக்கு வரலாற்றில் பாரிய பொருளாதாரம் இருந்தது. நான் இராணுவத்தை கட்டியெழுப்பினேன். அதனாலேயே அதனை பற்றி நான் அதிகம் கூறுகின்றேன். We had the greatest economy in history, and I built the military. Those are the 2 things I